அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி டிஎன்செட் எக்ஸாம் ரிலேட்டடாக ரியல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n from 2 to infinity log n into x power n. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி இன்ஃபினிட்டி. உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் சீரீஸில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா log n. ஓகே, ஸோ இந்த பவர் சீரீஸோடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். 1/r ஈக்குவல் டு லிமிட் சுப்ரீமம் ஆஃப் mod an plus 1 divided by an. ஓகே, இது சஃபிக்ஸில் போடுற 1. ஓகே, லிமிட் n tends to infinity சுப்ரீமம் ஆஃப் mod an plus 1 divided by an. ஸோ இங்கே மேக்ஸிமம் மாடலஸ் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்க வந்து log n வந்து 2லேருந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ 2லேருந்து log ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1ல் 0 எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2க்கு அப்புறம் போச்சுன்னா உங்களுக்கு log இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த log n வந்து உங்களுடைய ரேஞ்ச் செட்டு வந்து ஆஃப்டர் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரேஞ்சு தான். ஏன்னா இன்க்ரீஸிங் ஆகிட்டுருக்கு, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு log n வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஃபார் ஈச் எண்ணுக்கு. அப்போ log n பாசிட்டிவ்ன்றதால நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடலஸ் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ லிமிட் n tends to infinity சுப்ரீமம் ஆஃப் an plus 1 divided by an. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த an plus 1 by an ரேஷியோ கண்டுபிடிங்க. லிமிட் n tends to infinity சுப்ரீமம் ஆஃப் log n plus 1 divided by log n. ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸோடைய சுப்ரீமமுடைய லிமிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதுக்கு லிமிட் என்னன்னு பார்க்கலாம். லிமிட் n tends to infinity log n plus 1 divided by log n. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வரும். ஸோ இங்கே லோபிதால் ரூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், லிமிட் n tends to infinity 1/n plus 1 divided by 1/n. ஏன்னா log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x இல்லைங்களா, அந்தபடி. அப்போ நான் ஒரு லிமிட் n tends to infinity n divided by n plus 1 கிடைக்கும். இதுக்கு லிமிட் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், லிமிட் n tends to infinity 1/1 plus 1/n. this value goes to 1. அப்போது இந்த log n plus 1 by log n உடைய லிமிட் சுப்ரீமும் நமக்கு என்ன கிடைக்குது, ஃபைனலாக 1ன்னு ரீச் ஆகுது. ஸோ அப்போ 1/rோட வேல்யூ வந்து நமக்கு 1. இதுலேருந்து r ஈக்குவல் டு 1. புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதே கொஸ்டினு இந்த டைப்பில் கேட்குறேன். இது உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொஸ்டின் தான். இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் செட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் summation n from 1 to infinity p of n into x power n, where p of n is a polynomial of degree n. okay, polynomial of degree n. ஸோ இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன வரும் அப்படின்றத உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் 1 ஆக்சுவலாக ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வேல்யூ வந்து 1. ஸோ எப்படின்றத போட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கண்டிப்பாக அது வந்து நீங்கள் இது போல் டைப் ஆஃப் ப்ராப்ளம் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. இதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. நிறைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ப்ராப்ளம் இருக்குது தான், ஒரே மெத்தட் மாரி தான் அப்ரோச் பண்ணுறாங்க தெரியும். பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனோம்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்செட் காலேஜ் டிஆர்பி பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிவிடுவேன். எதர் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டடி மெட்டீரியல் வேணாலும் வாங்கி படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.